மார்க்கெட்டில் பாதுகாப்பு இல்லாமல், கார் இல்லாமல் காய்கறி வாங்க போவீங்களா? இங்கே இருக்கிற மந்திரியே ஸ்டாலின் போவாரா? உதயநிதி போவாங்களா? கனிமொழி போவீங்களா? மார்க்கெட்டில் போய் நீங்களே வாங்குறதுக்கு எளிமையாக ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் போய் வாங்கினாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோவை எடுத்து இந்த தங்கம் தென்னரசு வீடியோவாக போட்டு பாருங்கள், நாட்டில் போய் வெள்ளம் வருது, இவர் போய் காய்கறி வாங்கிட்டு இருக்காருன்னு கொச்சப்படுத்தினார். எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான விஷயம். நான் வாங்குகிற லஞ்சத்தில் சிஎம் வீட்டுக்கு ஃபேமிலிக்கு கொடுக்கணும், கட்சிக்கு கொடுக்கணும்னு சொல்கிறார். அதனால் அவர் இதுவரை கொடுத்த லஞ்சத்தோட விசுவாசம். அதனால் என்ன பண்ணுவாங்க, கோடிக்கணக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் செலவு பண்ணி எப்படியாச்சும் இதுக்கு தடை உத்தரவு வாங்கி அவரை மீண்டும் அமைச்சராக முயற்சி செய்வார்கள். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் இவ்வளவு கொள்ளை அடித்து ஊரை ஏமாற்றி மந்திரியில் லஞ்சம் வாங்கினவனெல்லாம் அடித்தார் எம்ஜிஆர். அந்த கட்சியை வச்சுக்கிட்டு இரட்டையில ஓட்டை வாங்கிட்டு ஒவ்வொரு மந்திரியும் ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போவேன், நான் ஜெயிலுக்கு போவேன், நான் பேசுகிறீங்க. 2 பேரும் ஜெயிலுக்கு போக போகிறீங்க. யாருடைய ஆட்சி பேரிடர்? உதயநிதி சொன்னபடி பாஜக ஆட்சி பேரிடரா இல்லை இவங்க ஆட்சி பேரிடரா? இவங்க ஆட்சி தான் பேரிடர். அதைத்தான் நான் சொல்றேன். வணக்கம். இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்திகள், அதை பற்றின ஒரு அலசல். அதாவது நிர்மலா சீதாராமன் நம்ம நாட்டினுடைய நிதி அமைச்சர், அவங்க வெள்ளம் நடந்த பகுதிகளில் சேதங்களை பார்வையிடுவதற்காக வந்திருக்காங்க. ஏற்கனவே சொன்னோம், மத்திய இதிலிருந்து ஒரு குழு அனுப்புனாங்கன்னு. அந்த குழு ஸ்டார் ஹோட்டலில் போட்டு கவனித்த உடனே அந்த குழுவில் இருக்கிற ஆளுங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க திமுக அரசு. நம்ம உடனே கண்டனம் தெரிவித்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தோம். மத்திய பாரதிய ஜனதா கட்சியில் இதை உருப்படியாக பண்ணியிருக்காங்க. அமித்ஷா கூப்பிட்டு அவங்கள சத்தம் போட்டு அந்த குழுவோட தலைவரை இந்த தடவை 2வது தடவை இப்போ வந்திருக்காங்க திருநெல்வேலி கன்னியாகுமரியை பார்வையிட. அதில் அந்த நபரை எடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் போய் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நீங்கள் அவங்க பேசுனதே தப்புங்கிறத சொன்னோம். அந்த குறிப்பிட்ட நபர் மேலே, அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ அடுத்து திருநெல்வேலி தூத்துக்குடியில் நடந்த சேதங்களை பார்வையிட நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க. நிர்மலா சீதாராமன் வந்த உடனே யார் போய் வரவேற்கிறா? கனிமொழி ஒளிஞ்சு நின்று வரவேற்கிறாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டில் என்ன ஆட்டம் போட்டாங்க, கனிமொழியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே குதித்த குதியில் கனிமொழியும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் நான் ஒரு நல்ல நிர்வாகம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் பார்லிமெண்ட்டில் நீங்கள் கருத்து மூலம்தான் நீங்கள் பேசணுமே ஒழிய ரவுடித்தனம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அங்கே நிர்மலா சீதாராமனோட எத்தனை தடவை வார்த்தை போர் நடந்தது இவங்களுக்கு. அதாவது மணிப்பூரில் இப்போ பெண்களுக்கெல்லாம் இந்த இது வருதான், பாலியல் பலாத்காரம் எல்லாம் அந்த கலவரத்தில் நடந்திருக்கான். அதை கனிமொழி உடனடியாக பேசுனாங்க. திரௌபதியை அந்த காலத்தில் சேலை பிடிச்சி இழுத்தாங்க. அப்போ சபையில் உட்காந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தவர்களும் குற்றவாளி. இன்றைக்கி மணிப்பூரில் பாலியல் பலாத்காரம் நடக்கிறத பார்த்து கொண்டிருக்கும் பாஜக அரசாங்கமும் குற்றவாளின்னு சொன்னாங்க. உடனே மறுநாளே நம்ம போட்டு நீங்கள் ஜெயலலிதாவை சேலையை பிடிச்சி இழுத்தாளுங்க, ஜெயலலிதாவை 89 எப்படி சேலையை பிடிச்சி இழுத்தீங்க, நீங்கள் திரௌபதியை பற்றி பேசலாமா? அன்னைக்கு நீங்கள்லாம் பார்வையாளர்களாக உங்கள் அப்பாலாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாருன்னு சொன்னோம். நம்ம சொன்ன மறுநாளே பார்லிமெண்ட்டில் நிர்மலா சீதாராமன் இதே கருத்தை பேசினாங்க. அவங்க அதைத்தான் சொன்னாங்க. அன்னைக்கு சேலையை பிடிச்சி இழுத்தீங்களே, உடனே இவங்கெல்லாம் குதிக்கிறாங்க. நம்ம கனிமொழி இவங்கெல்லாம் ஜெயலலிதா ஆக்டிங் பண்ணாங்கன்னு. எவ்வளவு பாருங்கள். நடந்த ஒரு விஷயத்தை தமிழ்நாடு மக்களுக்கே தெரிஞ்ச விஷயத்தை ஆக்டிங் அப்படின்னு ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு கொச்சப்படுத்தினாங்க இதே கனிமொழி. அப்போ வார்த்தை போர் வந்தது நிர்மலா சீதாராமனுக்கும் கனிமொழிக்கும். கனிமொழி மேலே கோபமாக பேசுனாங்க. ஸ்டாலின் அவங்கள கொண்டு போய் நிர்மலா சீதாராமனை வரவேற்க விட்டீங்கன்னா கொடுக்குறதும் கொடுக்காமல் போயிடுவாங்க. இவங்க பண்ணினது கொஞ்சம் நெஞ்சமாக. ஸ்டாலின் அடுத்து யார் அனுப்பியிருக்காரு? தங்கம் தென்னரசு அனுப்பியிருக்காரு. யார் இந்த தங்கம் தென்னரசு? நம்ம தமிழ்நாட்டின் நீதியமைச்சர். அவர் என்ன வேலை பண்ணார்? சமீபத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக
நிர்மலா சீதாராமன் பாவம் 3 மாதத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வரும்போது அவங்களே போய் காய்கறி வாங்குகிறாங்க. காய்கறி மார்க்கெட்டில் அது பெருமைப்படக்கூடிய விஷயம். நீ எந்த மந்திரியாச்சும் போவீங்களா? மார்க்கெட்டில் பாதுகாப்பு இல்லாமல், கார் இல்லாமல் காய்கறி வாங்க போவீங்களா? இங்கே இருக்கிற மந்திரியே ஸ்டாலின் போவாரா? உதயநிதி போவாங்களா? கனிமொழி போவீங்களா? மார்க்கெட்டில் போய் நீங்களே வாங்குறதுக்கு எளிமையாக ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் போய் வாங்கினாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோவை எடுத்து இந்த தங்கம் தென்னரசு வீடியோவாக போட்டு பாருங்கள், நாட்டில் இப்போ வெள்ளம் வருது, இவர் போய் காய்கறி வாங்கிட்டு இருக்காருன்னு கொச்சப்படுத்தினார். எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான விஷயம். இது ட்விட்டரில் அவருடைய பக்கத்திலே போட்டார் தங்கம் தென்னரசு. இப்போ எந்த மூஞ்சியோடு போயிட்டு அவரை போய் வரவேற்க போய் நிற்கிறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களா? அவங்கள இப்படி இழிவுபடுத்தி பேசினாலும் அனுப்பலாமா ஸ்டாலின்? கொடுக்குறாலும் கொடுக்காம போவாங்கல்ல. இவங்க 2 பேரும் போய் அங்கே போய் வரவேற்று இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது நிர்மலா சீதாராமன் அங்கே போய் மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு பெரியவர் வந்து சொல்கிறார், தூரே வாரல பல ஆண்டுகளாக, அந்த தூர் வாராது தான் இவ்வளோ வெள்ளத்துக்கும் காரணம், ஏரிகள் குளங்கள் எதையுமே உங்கள் தூர் வாரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அதே தான், அந்த தூர் வராது தான் சென்னையில் வந்ததுக்கும் காரணம். இவங்க இங்கே தெருவில் இருக்கக்கூடிய நீர்ப்பாதைகளை போட்டுட்டு இருந்தாங்களே ஒழிய, அதாவது அங்கே அடையாறு ஆற்று வெளியே கடலுக்கு போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தூர் வாரணும் எதையுமே அவர்கள் ஒழுங்காக செய்யவில்லை. இந்த வெள்ளம் வந்ததற்கு முக்கியமான காரணமே இவங்களுடைய அஜாக்கிரதை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை இன்றைக்கி திருநெல்வேலியில் ஒருத்தர் வந்து அவங்ககிட்ட குற்றச்சாட்டாக சொல்லிட்டார், இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, இதுதான் காரணம், தூரே அவங்க ஒழுங்காக வரலன்னு. நிர்வாகம் அவ்வளோ சீர்கட்டு கிடக்கு. நிர்வாகத்தில் நீங்கள் எங்கே கவனம் செலுத்துகிறீங்க? மந்திரிங்க கொள்ளையடிக்கிறது, கட்சிக்கு கமிஷன். இன்றைக்கி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு யூடியூப் சேனலுக்கு, பொன்முடி என்கிட்ட 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினார், அதுக்கு நான் 1 கோடி வரை நான் வட்டிக்கு கட்டியிருக்கேன். அவர் 25 லட்சம் கேட்குறீங்களே அந்த விஷயத்துக்குன்னு கேட்கும்போது பொன்முடி சொன்ன விஷயமாக அவர் சொல்கிறாரு, இந்த பணம் எனக்கு மட்டும் போகிறதில்ல, முதலமைச்சர் குடும்பத்துக்கு போகுது, கட்சியுடைய செலவுக்கும் இதிலேருந்து பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதான் இன்றைக்கி ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ இந்த நிர்வாகம் சீர்கட்டு கிடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அதனுக்கப்புறம் இவ்வளவையும் பண்ணிட்டு என்ன கேட்குறாங்க, இதை தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. யார்? நிதியமைச்சர் கேட்குறாரு, நம்ம தமிழ்நாடு நிதியமைச்சர். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிர்மலா சீதாராமன் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. உடனே திருமாவளவன், அவர் தானே இவங்க திமுகவுடைய இது, அவர் தானே ஊதுகுழல், நேற்று சொன்னார் 21,000 கோடி ஒதுக்கணும் இல்லைன்னா போராட்டம். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, தேசிய பேரிடர் அறிவிக்கணும் இல்லைன்னா போராட்டம். எத்தனை போராட்டத்தை நடத்துவாருன்னு தெரியலை. எத்தனை பேருக்கு பிரியாணியை கொடுத்து பாட்டிலை கொடுத்து கொண்டு போவாங்க. அந்தளவுக்கு பணம் வந்திருக்கு. கூட்டணி அமைக்கும் போது நிறையா கொடுத்துருக்காங்க. இல்லை இப்போவே திமுகட்ட பணம் வாங்கிட்டு தான் இந்த போராட்டத்தையே நடத்தினாலும் நடத்துவாங்க. யாரும் சட்டம் படிக்கிறதில்ல. திருமாவளவும் குறிப்பாக ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிறதில்ல, சட்டத்தை படிக்கிறதில்ல. தேசிய பேரிடர் அறிவிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசன் சொல்கிறாரு, நீங்களும் சொல்கிறீங்களே. டிசாஸ்டர், அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டுன்னு. எப்போ வந்து பேரிடர்களை வந்து அது எப்படி நடத்தணும், எப்படி இது பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சட்டமே இருக்குது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டுன்னு 2005. அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, தேசிய பேரிடராக எப்போ அறிவிக்க முடியும்னா, ஒரு மாநிலத்தில் 3இல் 1 பங்கு மக்கள் பாதிக்கப்படும் போது தான் அதை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க முடியும்னு நம்ம இந்தியாவில் போட்ட சட்டமே சொல்லுது. அந்த சட்டத்தின் அடிப்படையை வச்சு தான் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்ட்டாங்க. நீங்கள் சட்டத்தையும் படிக்கலை, இதையும் படிக்கலை, தேசிய பேரிடர் அறிவிக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? சட்டமே அதுக்கு இடம் கொடுக்காத. 3இல் 1 பகுதி பாதிக்கப்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுனாமி, இல்லை வந்து நிலநடுக்கம், இல்லை பெரிய வெள்ளம், இதெல்லாம் வந்து பேரிடரில் வரும். அதை பேரிடரில் தேசிய பேரிடர்னு அறிவிச்சிங்கன்னா மத்திய அரசாங்கத்திலேருந்து மிக அதிகமான பணம் வந்து கொடுப்பாங்க. முற்றிலும் மத்திய அரசாங்கத்தின் பணமே மொத்தமாக கொடுப்பாங்க. இப்போ மற்ற பேரிடர்கள்லாம் மாநில அரசுக்கும் பங்கு கொடுக்கணும், அதில் மத்திய அரசாங்கம் பெரும்பாலான பங்கு கொடுப்பாங்க. ஆனால் தேசிய பேரிடர் ஆகிட்டால் மத்திய அரசாங்கம் முழு பணத்தையும் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு வந்து 3இல் 1 பங்கு பாதிக்கப்படும். சுனாமியை தேசிய பேரிடரை அறிவிக்கலை. ஏன்னா சுனாமி வந்து குறிப்பிட்ட இடங்களில் தான் வந்தது.
அப்போ அது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. நிலநடுக்கமாக அறிவிக்க மாட்டாங்க. நிலநடுக்கம் எப்போவுமே குறிப்பிட்ட இடங்களில் தான் வரும். அதே மாதிரி வெள்ளம்ங்கிறதும் 1/3 பகுதி பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருந்தால்தான் அதை சட்டப்படி தேசிய பேரிடராக அறிவிக்க முடியும். ஸ்டாலினுக்கும் சட்டம் தெரியாது, அவங்க கூட்டணி கட்சிக்கும் சட்டம் தெரியாது, மந்திரிகளுக்கும் சட்டம் தெரியாது, கனிமொழி பார்லிமெண்ட்டில் போய் குதிக்கிறவங்களுக்கும் சட்டம் தெரியாது. நீங்கள் போய் தேசிய பேரிடர் அறிவிக்கணும் கேட்டதே சட்டத்துக்கு ஒவ்வாதது, சட்டத்துக்கு எதிரானது. அதனால் நிர்மலா சீதாராமன் சட்டப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. நான் இப்போ நிறையா மத்திய நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மத்திய அரசாங்கம் நிறையா பணம் கொடுங்க அப்படிங்கிறது தான் நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மக்களை பாருங்கள், திமுகவை பார்க்காதீங்க, இவங்க ரவுடிகள், இவங்க ரவுடித்தனம் பண்ணுவாங்க, இவங்க மேலே உள்ள கோபத்தை மக்கள்கிட்ட காட்டாதீங்க, மக்களுக்கு நீங்கள் நிறைய கொடுங்க அப்படிங்கிற கருத்தை. ஏன்னா நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பிஜேபி ஏற்கனவே ஜெயித்தாங்க, பொன் ராதாகிருஷ்ணன், அங்கே பிஜேபிக்கு ஆதரவு அதிகம். தென்காசி பிஜேபிக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு எம்பி எலெக்ஷனில் 60,000-70,000 ஓட்டு விழுந்தது அப்போவே. திருநெல்வேலியிலையும் பிஜேபிக்கு ஓட்டு அதிகம். ஸோ பிஜேபி சுயநலமாக நீங்கள் பார்த்தாலும் உங்கள் கட்சிக்கு ஆதரவு உள்ள பகுதி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி இதெல்லாம். ஸோ தூத்துக்குடியில் தான் உங்களுக்கு ஆதரவு கொஞ்சம் கம்மி. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க தமிழிசை சவுந்தரராஜனே போன தடவை பிஜேபி சார்பில் தூத்துக்குடியில் தான் நின்னாங்க. ஸோ பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் இவங்கெல்லாம். அவர்களுக்கு நீங்கள் சட்டத்தெல்லாம் பார்க்காம கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. இந்த இது திராவிட மாடல் கூட்டத்தை பற்றி கவலைப்படாமல் கொடுங்க. இவங்க கோமாளிகள், இப்படி தான் சண்டைக்கு வருவாங்க, உடனே மறுநாளே காலில் விழுந்து சரண்டர் ஆகிடுவாங்க. இதுதான் உங்களுக்கு கொள்கை. அதனால் இவங்க நிர்மலா சீதாராமன் அதிக நிதியை ஒதுக்குங்கள், சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு மனிதாபிமான அடிப்படையில் அதிக இதை ஒதுக்குங்க, இந்த திராவிட கூட்டத்தை பார்க்காதீங்க, தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம். அடுத்த செய்தி, இந்த வெள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உள்ள செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தேசிய அதாவது பேரிடர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்த வெள்ளம் மூலமாக வந்த உடனே உதயநிதி ஸ்டாலின் கிண்டல் அடித்தார். என்னென்னா, இது பேரிடர் இல்லை, பாஜக ஆட்சி தான் பேரிடர்னார். 9 வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடங்கிறதுனால இது தனியாக ஒரு பேரிடராக நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. உதவி செய்கிறவனும் உதவி செய்வானா? வாய் வச்சுக்கிட்டு ஒரு சும்மா இருக்க மாட்டார். பாஜக ஆட்சி தான் பேரிடர் அப்படின்னார். அப்போவே நாங்கள் சொன்னோம், ஐயோ உங்கள் ஆட்சி தான் பேரிடர், உங்கள் ஆட்சியில் தான் இவ்வளோ வெள்ளம் வருது, மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, லஞ்சம் ஊழல் மட்டும் இல்லை, இயற்கை உங்களே சீற்றங்களே அதிகமாக வந்திருக்கு, நீங்கள் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களோ அன்றைக்கே மக்கள் நிம்மதி போச்சு அப்படின்னு வெள்ளம் வந்ததை சொன்னோம். ஆனால் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, எண்ணூறுங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இதுகளெல்லாம் எண்ணெய் கலந்துருச்சு. எண்ணெய் கலந்து அந்த எண்ணெய் வெள்ளத்தோடு இந்த எண்ணெய் கலந்து மக்கள்லாம் கீழே இறங்க முடியலை பல நாட்கள். அவ்வளவு அந்த இடத்துல அது சுத்தமாகி ஒன்றுமே. உடனே கமலஹாசன் போட்டில் போயிட்டு, என்ன சந்திர மண்டலத்துக்கெல்லாம் சந்திராயன் அனுப்புகிறாங்க, இந்த எண்ணெயை எடுக்க முடியலையா அப்படிங்கிறத வச்சார். எண்ணெயை எடுக்க முடியலையான்னு கமலஹாசனுக்கும் தெரியல, ஸ்டாலினுக்கும் தெரியல. எண்ணெயை கடலில் கலந்த எண்ணெயை இல்லை நீரில் கலந்த எண்ணெயை அதை எடுக்கக்கூடிய ரோபோட் எல்லாம் வெளிநாடுகளில் நிறையா வந்துருச்சு. இந்த வீடியோவை பாருங்கள். ரோபோட்டு தண்ணியில் போய் தண்ணியில் கலந்த எண்ணெயை எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். இந்த டெக்னாலஜியெல்லாம் கமலஹாசனுக்கும் தெரியல, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் தெரியல. இதை வச்சு நீங்கள் நீக்கி இருக்கலாமில்ல. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த எண்ணெயில் முதல்ல வெள்ளத்தில் கஷ்டப்பட்டாங்க ஜனங்க, எண்ணூரில் இருக்கிறவங்கெல்லாம் எண்ணெய் கலந்து அதில் கஷ்டப்பட்டாங்க. அடுத்த பிரச்சனை வந்துருச்சு, இன்றைக்கி வாயு கசிஞ்சிருச்சு எண்ணூரை சுற்றி உள்ள ஃபேக்ட்ரிங்கள்லாம். அதில் பார்த்திங்கன்னா 11 பேர் சீரியஸாக ஐசியூவில் இருக்காங்க. இதை பற்றாதுன்னு சொல்லி அங்கே சென்னைக்கு பக்கத்துலேயே வட சென்னையில் இன்னொரு இடத்துல இந்தியன் ஆயில் இது விபத்தாகி அதில் ஒருத்தர் செத்து போயிட்டார். சில பேர் ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்காங்க. பாருங்கள், வெள்ளத்துக்கு அப்புறம் வரிசையாக என்னென்ன வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. அப்போ இவ்வளவும் வந்துக்கிட்டு இருக்குன்னா யாருடைய ஆட்சி பேரிடர்? உதயநிதி சொன்னபடி பாஜக ஆட்சி பேரிடரா இல்லை இவங்க ஆட்சி பேரிடரா? இவங்க ஆட்சி தான் பேரிடர். அதைத்தான் நான் சொல்கிறேன். நல்லவர்கள் அரக்கர்கள் நாட்டை ஆண்டால் அந்த நாட்டில் கெட்டது தான் நடக்கும். நல்லவர்கள் நாட்டை ஆண்டால் அவங்களுடைய செஞ்ச புண்ணியங்களே, அந்த நல்ல மனிதர்களுடைய புண்ணியமே அந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மழை பெய்யலைனாலே மன்னனைத்தான் திட்டுவாங்க. அதனால தான் மன்னர்கள் மனசாட்சியுடன் பயந்து பண்ணுவாங்க.
மன்னர்கள்லாம் வந்துக்கிட்டு இப்போ தான் கோர்ட்டு, ஆனால் மன்னர்கள் இருக்கும்போது கோர்ட்டுங்கிறது இல்லை, ராஜசபைன்னு இருக்கும். ராஜாவே என்ன பண்ணுவாருன்னா ராஜ்யசபையில் வந்து உட்காருவார். இந்த கேஸு எஃப்ஐஆர் போடுறது, போய் கோர்ட்டில் நிற்கிறது அப்போல்லாம் வந்து ரொம்ப கம்மி இல்லை, ஜனத்தொகை ரொம்ப கம்மி. அப்போ மக்கள் வந்து ராஜாட்ட தான் போய் முறையிடுவாங்க. ராஜா என்ன ஒருத்தர் கொலை பண்ணிட்டார், என் மனைவியை கொலை பண்ணிட்டார், உங்களை கொலை பண்ணிட்டாருன்னு ராஜா அங்கேயே விசாரித்து தண்டனை கொடுப்பார். ராஜா தான் ஜட்ஜு, ராஜா தான் கோர்ட்டு. அப்படிப்பட்ட நேரங்களில் ராஜாக்கள் எதை பயப்படுவாங்கன்னா அதில் ஜட்ஜ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஜட்ஜுங்களும் நிறைய பேர் பணம் வாங்குகிறாங்க, போலீஸில் எஃப்ஐஆர் போடவே பணம் வாங்குகிறாங்க. நீதித்துறையும் அப்படி இருக்குது, காவல்துறையும் அப்படி இருக்குது. அன்றைக்கி எல்லாத்தையுமே மன்னர் மட்டும்தான் கவனித்தார். அவர் மனசாட்சிக்கு பயந்தார். ஏன்னா நம்ம ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நாட்டில் வந்து மக்களுக்கு மழை பெய்யாது, பேரிடர் வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் எல்லாத்தையுமே நீதி தர்மம் எல்லாம் கரெக்டாக பண்ணுச்சு. பாண்டியன் நெடுஞ்செழியனே கண்ணகி கணவன் கோவலனை கொண்டுட்டோன்னு அங்கேயே செத்து போனான். ஏன்னு கேட்டிங்கன்னா தப்பாக தீர்ப்பு கொடுத்தா நாம் இல்லை, பேரிடர் வரும், பூகம்பம் வரும், மழை வரும், வெள்ளம் வரும், மக்களுக்கு தான் தண்டனையாக கிடைக்கும், இல்லை மழையே பெய்யாமல் வறட்சி வந்துடும் அப்படிங்கிற பயம் இருந்ததுக்கு காரணமே ஆளுகின்ற மன்னன் எப்படியோ அப்படித்தான் மக்களுடைய நலனும். அதனால தான் நாங்கள் அப்போவே சொன்னோம், நீங்கள் வந்துக்கிட்டு வந்ததுனால இனியும் கெட்டது தான் நடக்கும் தமிழ்நாட்டில்னு சொன்னோம். அதை இது பண்ணுற மாதிரி இதை உதயநிதி வந்து பாஜக ஆட்சி தான் பேரிடர்னு சொன்னார். உங்கள் ஆட்சி தான் பேரிடர், ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் இந்த மக்களை தமிழ்நாடு தான் கணவர் தான், இது கடவுள் தான் காப்பாற்றணும். இது இனியும் இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும், இல்லை கெட்டது நடக்கக்கூடாதுன்னா அது உங்கள் கையில் இருக்குது. உதயநிதி உங்கள் அப்பா, தப்பு பண்ணாமல் இருங்க, கொள்ளையடிக்காமல் இருங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மக்களுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கடுத்தது அந்த திமுகவின் டாய்லெட் பேப்பர் தின முரசொலி அவங்க மறுபடியும் போட்டிருக்காங்க. வானிலை மாறாச்சு ஒவ்வொன்றா முதல்ல வந்து ஸ்டாலின் சொன்னார், அதை ஆமோதிச்சார் இவர் அன்புமணி ராமதாஸ். இப்போ மறுபடியும் பத்திரிக்கை வச்சு எழுத வைக்கிறாங்க, வானிலை இவங்க சரியாக சொல்லலை, அதனால தான் இவ்வளவுக்கு காரணம்னு பழைய தூக்கி போட்டாங்க. அப்போவே நாங்கள் சொன்னோம், வானிலை மையத்தை போய் கூது பண்ணி சொல்கிறீங்களே, எங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் வானிலை மையம் சிவப்பு இது கொடுத்தாங்க, ரெட் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை கொடுத்தாங்கன்னு எங்களுக்கே தெரியுமே, ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் தெரியுமே சிவப்புக்கு இது கொடுத்துட்டாங்க, மழை அதிகம் பெய்ய போகுதுன்னு. உங்களுக்கு மட்டும் ஸ்டாலினுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இந்த மற்றவங்களுக்கு மட்டும் இது தெரியலையான்னுலாம் நான் பேட்டி கொடுத்தோம். அதனால் இப்போ மறுபடியும் அதை கொண்டு வராங்க. இந்த வானிலை மையம், நம்ம வானிலை மையம் என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதோ அதே தொழில்நுட்பம் தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களும் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் மழை எப்போ வரும் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. எல்லா மாநிலங்கள்லேயும் அந்த தொழில்நுட்பத்தை வச்சு அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை வச்சு மழை வரும்போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை எல்லா மாநிலங்களையும் எடுத்து இருக்கும்போது அதே தொழில்நுட்பத்தில் இவங்க சொன்ன விஷயத்தை வச்சுட்டு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வக்கு இல்லை, உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வக்கு இல்லை, திறமை இல்லை, நிர்வாக திறமை இல்லை. அதை விட்டுட்டு மறுபடியும் வானிலை மையத்தையே குற்றம் சொல்லி இவங்க சொல்லி பார்த்தாங்க. இப்போ வந்து டாய்லெட் பேப்பர் வச்சு சொல்கிறாங்க. மக்களுக்கு நாங்கள் சொல்வது எதையும் நம்பாதீர்கள். இந்த வெள்ளத்தை சரியாக கையாளாதது ஆளுங்கட்சி, குறிப்பாக ஸ்டாலினின் தலைமையில் உள்ள அரசாங்கம் தான் முழு பொறுப்பு. இதற்கும் வானிலை மையத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க உள்ளது திருப்பி உள்ள ஒரு இதை சொல்லி மக்களை குழப்புவார்கள். இதைத்தான் கருணாநிதி காலத்திலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ப்ரெஸ்ஸை கையில் வச்சுக்குவார் கருணாநிதி, இதை போடு, இதை பேசாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிவிக்காரவங்கெல்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க, தொலைக்காட்சியெல்லாம் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தொலைக்காட்சி ஏதாச்சும் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக சொன்னால் இந்த கேபிள் விஷன், அரசு கேபிள் விஷன்லேருந்து இவங்க தான் பிடுங்கி விட்டுறாங்க. இவங்க டிவியே தெரியாது. இப்படி பயமுறுத்தல் வேலையிலெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பணம் கொடுக்குறவங்களுக்கு பணம் வாங்காமல் மீறி பண்ணான்னா இதே பிடிங்கி விட்டுரு கேபிள். இதில் அவங்க டெலிவிஷனே தொலைக்காட்சியே வரக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சு தாங்கள் செய்யக்கூடிய தப்பை நியாயப்படுத்துகிறார்கள். அது பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பொன்முடி வீட்டில் போர்டு இருக்குது பாருங்கள். பொன்முடின்னு போட்டு கீழே அமைச்சர், அந்த போர்டு இன்னும் இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறையை மட்டும் அழிச்சிருக்காங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர்னு போட்ட போர்டை உயர்கல்வித்துறையை மட்டும் அழிச்சிட்டு பொன்முடி அமைச்சர் போர்டு இருக்குது. இந்த இதில் பாருங்கள், ஃபோட்டோவில் பாருங்கள். ஆக ஸ்டாலின் வந்து இந்த செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சர் வச்ச மாதிரி இவரையும் அமைச்சர் அப்படிங்கிறதுல வச்சுக்கிட்டு இருக்காரு. காரணம் கொடுத்த கமிஷன். இப்போ பொன்முடிக்கு லஞ்சம் கொடுத்த ஒருத்தர் சொல்கிறாரு,
நீங்கள் கொடுக்குற நான் வாங்குகிற லஞ்சத்தில் சிஎம் வீட்டுக்கு ஃபேமிலிக்கு கொடுக்கணும், கட்சிக்கு கொடுக்கணும்னு சொல்கிறார். அதனால் அவர் இதுவரை கொடுத்த லஞ்சத்தோட விசுவாசம். அதனால் என்ன பண்ணுவாங்க, கோடிக்கணக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் செலவு பண்ணி எப்படியாச்சும் இதுக்கு தடை உத்தரவு வாங்கி அவரை மீண்டும் அமைச்சராக முயற்சி செய்வார்கள். கொலை செய்கிறவன், லஞ்சம் வாங்குகிறவன், குற்றம் புரிகிறவன் அத்தனை பேரையும் மந்திரியாக்கணுங்கிறது தான் ஸ்டாலினோட இது. அந்த திமுகவின் கலாச்சாரம் பொன்முடி விஷயத்திலேயும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி விஷயத்தில் நடந்த அதே விஷயம் பொன்முடி விஷயத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அதிமுக செய்திகள். அதிமுகவில் நேற்று ஓபிஎஸ் சொன்னார், 2 கோடி ரூபா முதலமைச்சர் கேட்டாங்க, எனக்கு அவசர செலவுக்கு தேவைப்படுது, கட்சி பணத்திலேருந்து கொடுங்க, கொஞ்சம் 2-3 நாளில் கொடுத்துறேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் கொடுத்தேன். உடனே 2-3 நாளில் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னார். 2 கோடி ரூபாய் நம்முடைய கழக நிதியை எனக்கு தாருங்கள் அம்மா கேட்குறாங்க. உண்மையிலே கண்ணீர் விட வேண்டிய நிகழ்ச்சி அது. நான் உடனே ஒரு இடத்தில் திருப்பி தந்துக்கிறேன் என்னிடம் கேட்டு உடனே நான் தந்து என்னிடம் ஒரே மாதத்தில் அந்த 2 கோடி ரூபாய் மாண்புமிகு அம்மார்கள் தந்தார்கள். இது ஓபிஎஸ் சொன்னதில் தப்பு இல்லை. நாங்களே என்ன சொன்னோம், ஜெயலலிதாவோட பெருந்தன்மையை காட்டுது. திமுக அறக்கட்டளைன்னு வச்சுட்டு கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களை மட்டும் அதில் உறுப்பினராக்கி அதில் இருக்கிற பணத்தை மொங்காம் போடுறாங்க, எல்லாத்தையுமே சுருட்டுறாங்க. கட்சி பணத்தை சுருட்டுறது திமுகவின் கலாச்சாரம். அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா கட்சி பணத்தை 2 கோடியாக கடனாக வாங்கி திருப்பி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கட்சியை நடத்தியிருக்காங்க, எந்த அளவுக்கு மனசாட்சியோடு இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஓபிஎஸ் இது சொல்கிறதுலேருந்து இது தெரியுதுன்னு சொன்னோம். உடனே இபிஎஸ் அம்மாவை களங்கப்படுத்துகிறாங்க. என்ன களங்கப்படுத்துகிறாங்க? அம்மாவுக்கு 2 கோடி கடன் கொடுத்தாங்க. வெக்கக்கேடான விஷயம் இல்லை. இவர் தான் விசுவாசி, அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான வார்த்தை. ஒழுங்காக வீடியோவை பார்த்தீங்களா? நீங்கள் தான் வீடியோவே பார்க்குறது இல்லையே. உங்களுக்கு ஒரு இதே கிடையாது. யாரோ சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க. அவர் பேசுனதில் தப்பே இல்லை. அந்த ஜெயலலிதா அவர்களை பெருமைப்படுத்தி தான் பேசியிருக்காரு. அதை முதல்ல இபிஎஸ் புரிஞ்சுருக்காங்க. அப்புறம் ஓபிஎஸ் ஒரு கருத்தை சொன்னார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இபிஎஸ் சில விஷயங்களை பண்ணார், அதெல்லாம் நான் வெளியில் சொல்லக்கூடாது, அது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இபிஎஸ் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சராக உட்காந்து எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்கே போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். உடனே அதுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் தான் கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போவாருன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லையா, என்ன ரகசியம் சொல்லையா, உனக்கு தான் தெரிகிறீ, சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, பல வழக்குகள் அவர் இருக்காரு, பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம். என்னை பொறுத்தவரை நீங்கள் 2 பேருமே ஜெயிலுக்கு போகிறது உறுதி. உங்கள் மந்திரிக்கு பூரா ஜெயிலுக்கு போகணும். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் இவ்வளவு கொள்ளை அடித்து ஊரை ஏமாற்றி மந்திரியில் லஞ்சம் வாங்கினவனெல்லாம் அடித்தார் எம்ஜிஆர். அந்த கட்சியை வச்சுக்கிட்டு ரெட்டையில ஓட்டை வாங்கிட்டு ஒவ்வொரு மந்திரியும் ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போவேன், நான் ஜெயிலுக்கு போவேன், நான் பேசுகிறீங்க. 2 பேரும் ஜெயிலுக்கு போக போகிறீங்க, ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எம்ஜிஆர் பேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லூட் அடிச்சுக்கிட்டு ஏமாற்ற முடியாது. அதிமுக தொண்டர்களையும் எம்ஜிஆர் பக்தர்கள் எல்லோரும் மனசில் அவங்கவுங்களுக்கு ஒரு இது தெரியும். எம்ஜிஆர் பற்றி தெரியுமில்ல, எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியுமில்ல, எப்படி நடத்தினார் கட்சி. இந்த மாதிரி ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் இது பண்ணிவிட்டு நீ ஜெயிலுக்கு போவேன், நான் ஜெயிலுக்கு போகணும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டுறதுலாம் எப்படி? ஓபிஎஸ் கொஞ்சம் நாகரிகமாக பேசுகிறாரு, இபிஎஸ் வானெல்லாம் பேசுகிறாரு. இபிஎஸ் நாகரிகமாக பேச கற்றுக்கங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லி விடுங்க. இபிஎஸ் செய்த தப்பை நாங்கள் சுட்டி காட்டுவோம். அதே சமயத்தில் இபிஎஸ் மேலே தப்பான குற்றச்சாட்டு யாராச்சும் வச்சேன்னா அதை நாங்கள் எதிர்த்து தான் பேசுவோம். அதுக்காக கண்மூடிக்கிட்டு ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க செஞ்ச ஊழல்கள் எல்லாம் நியாயப்படுத்தவே முடியாது. எம்ஜிஆரின் தொண்டர்கள் யாரையுமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான். நான் பல விஷயங்களை நேரடியாக பார்த்தவன், எம்ஜிஆர் ஆட்சியிலையும் பார்த்தவன், ஜெயலலிதா மேடம் ஆட்சியிலையும் பார்த்தவன், உங்கள் இதிலையும் பார்த்தவங்க. அதனால் நீங்கள் யோகியர்கள் மாதிரி பேசாதீங்க. இபிஎஸும் ஓபிஎஸும் 2 பேர்த்துக்கு எங்கெங்கே சொத்து இருக்குதுன்னு பெரிய லிஸ்ட்டே என்கிட்ட இருக்குது. மந்திரியெல்லாம் எங்கெங்கே சொத்து வாங்கினாங்கிற லிஸ்ட்டே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களை கண்மூடிட்டு இது பண்ண சொல்கிறீங்களா? ஆரம்ப கட்டத்தில் இவங்களுக்கு இபிஎஸ்க்கு நாங்கள் கொஞ்சம் ஆதரவாக இருந்ததுக்கு காரணம் எம்ஜிஆர். அவர் ஆரம்பித்த கட்சி, அதுக்கு ஒரு தலைமை தாங்குறாருன்னு ஒரு மரியாதை தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க பண்ணின விஷயங்கள்லாம் நிறைய விஷயத்தை பார்த்த உடனே இவங்க போக்கு சரியில்லை அப்படிங்கிறது தான். எம்ஜிஆருக்கு துரோகம் செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதிமுக தொண்டர்கள் இதாகாதீங்க, மனசாட்சிப்படி செயல்படுங்க, அவர் கட்சியை காப்பாற்றணும்.
இந்த மாதிரி கட்சியை பேரை வச்சுக்கிட்டு உலகமாக ஊழல் பண்ணுறவங்களெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அடுத்தது அதிமுக செய்திகளை பற்றி ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்கார். ஆர்எஸ் பாரதி அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணுமில்ல. ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு, உதயநிதியை பற்றி பேச எடப்பாடிக்கு தகுதி இருக்கா? நீ வந்து தலையில் தவழ்ந்து முதலமைச்சரானவங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன, எடப்பாடியாவது சசிகலாங்கிற இவங்க அப்போ இதில் இருந்தாங்க, கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க. அதனால் தவழ்ந்து போய் காலில் விழுந்தார். உங்கள் உதயநிதி தலையில் தவழ்ந்து போய் ஒவ்வொரு சினிமா நடிகை காலில் விழுந்துக்கிட்டு இருக்கார். ஆர்எஸ் பாரதிக்கு சொல்கிறது. பாலிடால் எதுக்கு குடித்தார்? பாலிடால் குடித்ததாக ஒரு செய்தி வந்ததை எந்த சினிமா நடிகைகிட்ட போய் தவழ்ந்து போய் காலில் விழுந்து இது பண்ணவருக்கு தானே இதே உதயநிதி. என்னமோ உதயநிதி உலக மகா யோகிகள் மாலையும் இவங்க என்னமோ காலில் விழுந்து பதவி வாங்கினானோ அப்படின்னு பேசுகிறீங்க. உங்கள் திமுக காரம்புலாம் இப்போ என்ன பண்ணுறான்? பதவிக்கு எப்படி பண்ணுறான்? இவர் பதவிக்கு காலில் போய் விழுந்தான்னு சொல்கிறாங்களே, உங்கள் கண்ணப்பன் இப்போ எப்படி பதவி வாங்கினார்? உதயநிதிக்கு யார் வச்சு பிடிச்சாரு? சினிமா நடிகை வச்சு பிடிச்சாருங்கிறது தான் செய்தி வருது. உங்கள் இப்போ கட்சியில் எம்எல்ஏ சீட்டு வைக்கணும்னா துர்கா ஸ்டாலின் காலில் விழுகணும், சேகர்பாபு போய் பிடிச்ச மாதிரி, இல்லை ஸ்டாலின் காலில் விழுகணும், இல்லை சபரீசன் காலில் விழுகணும், உதயநிதி காலில், இந்த 4 பேர் காலில் விழுந்ததானே உங்கள் கட்சியிலேயே பதவி வாங்கிட்டு இருக்காங்க. சினிமா நடிகர்கள் காலிலையும் ஸ்டாலின் கால் விழுந்து தானே பதவி வாங்கிட்டு இருக்காங்க. இது சசிகலா அதில் போய் விழுந்து பதவி வாங்கினாங்கன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி உளறி கொண்டிருக்கிறார். உங்கள் கலாச்சாரம் அதை விட மோசமான கலாச்சாரம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதுக்கடுத்தது அதே பேர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஆர்எஸ் பாரதி. உதயநிதியை வந்து பேசவே கூடாதாம். உதயநிதி வந்து ஃபீல்டு ஒர்க்கில் நின்னாராம். எடப்பாடி வந்து கஜா புயல் வரும்போது அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு விழாவுக்கு போயிட்டாராம் சொல்கிறார். சரி, அது எடப்பாடி விழாவுக்கு போனாரா ஏதோ அது எங்களுக்கு தெரியாது, கஜா புயலுக்கு போனாரா என்னன்னு தெரியாது. ஆனால் உங்கள் உதயநிதி என்னமோ பெரிய உத்தமர் மாதிரியும் என்னமோ ஃபீல்டு ஒர்க்கில் போய் கேவலமாக இல்லை ஆர்எஸ் பாரதிக்கு. இன்னும் ஒரு தெரு பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நடந்தது என்ன யோசிச்சு பாருங்கள். உங்கள் உதயநிதி போய் நின்னாரா? உங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஃபோன் பண்ணோன்னா மயக்கத்தில் வெள்ளம் வந்ததே தெரியாமல் வீட்டில் படுத்து கிடந்தார். உங்கள் ஸ்டாலின் ஃபோன் பண்ணி என்னடா மழை பெய்யுது அப்படியா அப்படின்னு கேட்டேன்னா அவரே சொல்கிறாரு மழை பெஞ்சது தெரியாமல் மயக்கத்தில் இருந்தவர் உதயநிதி. உன் தொகுதிக்கு போடானா என் தொகுதியில் தண்ணியே இல்லை, நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன்னு பொய் சொன்னவர் அவர் தொகுதியில் அவ்வளவு தண்ணி வந்தும் பொய் சொல்லிவிட்டு அங்கே போகாமல் தப்பிச்சார். அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்போ உயிரை எடுப்பாங்கன்னு சொல்லி ஊட்டி கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கினாலும் உங்கள் உதயநிதி என்னமோ உங்கள் உதயநிதி ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டார், களத்தில் நின்னாருன்னு ஆர்எஸ் பாரதி கற்பனையில் பேசுகிறீங்களா அப்படிங்கிறது. ஆர்எஸ் பாரதி எவ்வளோ சொல்லிட்டேன், அவர் விடவே மாட்டேங்கிறாரு. அப்பப்போ உளறது பைத்தியகாரத்தனமாக பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கார். அதனால் ஆர்எஸ் பாரதி தன்னுடைய உளறல் நிறுத்துங்கன்னு முதலே சொல்லிட்டோம். நீங்கள் பேசுகிறது எங்களை போன்றவர்களுக்கு தீனி போடுது. நாங்கள் பழைய கதையெல்லாம் எடுத்து உங்களை நான் இது பண்ணி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்கள் பழைய கதையெல்லாம் வராமல் இருக்கணும்னா வாயை திறக்காமல் இருங்க அப்படிங்கிறது தான் ஆர்எஸ் பாரதிக்கு நாங்கள் கொடுத்துக்க விரும்பும் இது அறிவுரை. கவர்னு அது அதிமுக தோற்று போயிடும், எடப்பாடி பழனிசாமி தோல்வி சாமி ஆயிடுவார். என்னமோ இவங்க பூரா வாழ்க்கை பூரா ஜெயித்த மாதிரி எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற 10 வருஷம் வரை உங்கள் கருணாநிதி தோல்வி கருணாநிதியாக தானே இருந்தார். அட்ரஸ் இருந்ததா? ஜெயலலிதா 15 வருஷம் சிஎம்மாக இருந்தாங்க. அப்போல்லாம் உங்கள் கருணாநிதி எங்கே போனார்? தோல்வியைத்தானே தழுவினார். 1991 எம்எல்ஏ எலெக்ஷனில் 2 சீட்டை ஜெயிச்சு சட்டசபைக்கே போக வெக்கப்பட்டுக்கிட்ட தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சவர் தானே உங்கள் கருணாநிதி. என்னமோ தோல்வி அப்படிங்கிறதோ எதிர்க்கட்சிகளுக்கு தான் இருக்குது அப்படின்னு பல தோல்விகளை, பல கேவலமான தோல்விகளை சந்தித்தவர் உங்கள் கருணாநிதியும் உங்கள் திமுகவும் என்பதை ஆர்எஸ் பாரதிக்கு நாங்கள் பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது ஓபிஎஸ் சொன்னது, சசிகலா ராஜமாதாவாக இருக்க வேண்டிய வரம். ராஜா மாதாவாக இந்த பாகுபலியை பார்த்துட்டு சொல்கிறார், ராஜா மாதாவாக இருக்க வேண்டிய வரம் சசிகலா. இன்றைக்கி எடப்பாடியால் இந்த நிலைமைக்கு ஆகிட்டாராம். என்னை பொறுத்தவரை எடப்பாடியால் இந்த நிலைமைக்கு வந்தாருங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் செய்த பாவங்களால், அவங்க செஞ்ச பல விஷயங்களால் தான் அவர்கள் இந்த நிலைமைக்கு, அதுக்கு பாவத்துக்கு சம்பளம் தான் இன்றைக்கி அவங்க இருக்கக்கூடிய நிலைமை. அவங்களுக்கெல்லாம் பரிதாபப்படுறது மிகப்பெரிய தப்பு. 2008 2009 நான் போயஸ் கார்டன் உள்ளே போகும்போது நான் பார்த்த விஷயம், 30 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கிக்கிட்டு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் மாற்றிக்கொண்டிருந்தார் சசிகலா 2008.
2008 அவருடைய உறவினர் ஒருத்தரை இன்சார்ஜாக வச்சு அவர் உறவினர் யாரை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் கொடுத்தாரு. அந்த உறவினர் வாங்குகிற 30 லட்சத்தை அவரே வச்சுக்குவார். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்றை கொடுத்து அவங்கள பணக்காரனாக்கக்கூடிய வேலைகளை தான் சசிகலா செய்து கொண்டிருந்தார். நாட்டின் மேலே பற்று இருந்தால் அது மாதிரி பண்ணியிருப்பாங்களா யாராவது? ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறதுனா அதிமுகவில் 1 கோடி, ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறதுனா 5 கோடி சசிகலாவுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும். மந்திரி பதவி வாங்குறவங்களுக்கும் பல கோடி வாங்கிக்கிட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் இவர் வாங்கின அத்தனை சொத்துக்களை ஜெயலலிதாவுக்கு பெரும்பாலான விஷயம் தெரியாது. ஜெயலலிதா கூடவே இருந்துக்கிட்டு கருணாநிதி குடும்பத்துக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். கருணாநிதி பல பிரச்சனைகளை மாட்டும் போது அவர்களை காப்பாற்றியவர் சசிகலா. கடைசி வரை ராஜாத்தி அம்மாளுடன் தொடர்பு கொண்டு அவருக்கு நிறைய உதவிகளை செய்து ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர் சசிகலா. அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு கிடைத்த தண்டனை தான் என்று அவருக்கு இருக்கும் நிலைமை. இன்று அவர் உறவினர்களே இவர் மீது கோடிக்கணக்கான படம், ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, இவர் அரசியலுக்கு போனால் அதையெல்லாம் செலவழித்து விடுவார் என்று சொல்லி அவர்கள் குடும்ப உறுப்பினர்களே இவர்களை அரசியல் போக விடக்கூடாது என்று சொல்லி அவருடைய சொத்துக்களை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேணுங்கிற ஒரு சுயநலத்தில் தான் அவர் அரசியலுக்கு வராமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் மேலே பரிதாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் நல்லதை செய்யலை. பாவத்தின் சம்பளம் தான் இன்று அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். இதே பாவத்தின் சம்பளத்தை ஸ்டாலின் குடும்பம், திமுகவின் அமைச்சர்கள் அத்தனை பேரும் அனுபவிப்பார்கள். அதனால் ஓபிஎஸ் சசிகலாவுக்கு நீங்கள் ஜாலியாக தட்டாதீங்க. அவர் மிகப்பெரிய தப்புக்களை செஞ்சவர். சில தவறுகளை என்னால் வெளிப்படையாக பேச முடியாது. அதெல்லாம் பேசுனா அப்போ இதாகிடும். அப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் செஞ்சவர். அதே தவிர ஸ்டாலினும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாட்டு இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கான பல விஷயங்களை பணத்துக்காக அவர் செய்தார். அதே இதை ஸ்டாலினும் செய்திருக்கிறாருங்கிறது தான் எங்களுக்கு கிடைத்த செய்தி. அதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும். இன்றைக்கி இளைஞர்கள் சீர்கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணமே இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நடந்த சில விஷயங்கள் தான். அதனால் சசிகலாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது நல்ல விஷயம். அவர் செய்த பாவத்தின் சம்பளம் என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயம்.